அனைவருக்கும் வணக்கங்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ரொம்ப ஆசைப்படுவோம். எல்லாருமே ஆசைப்படுவோம். அனைத்து மக்களும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற மாட்டோமா? வாழ்க்கையில நம்ம இறைவன் நல்வழி காட்டிட மாட்டானா? சிரமம் இல்லாம, கடன் பிரச்சனை இல்லாம, பிறந்ததுல முதல் இறப்பு வரை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஆன்மாக்கள் தான் நிறைய இன்னைக்கு இருப்போம். இப்போ யாருமே கஷ்டப்பட்டு வாழணும்னு இன்னைக்குள்ள காலகட்டத்தில விரும்ப மாட்டாங்க. விரும்பவும் முடியாது. இன்னைக்கு எதார்த்தம் அதுதான். அப்படிங்கும்போது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிறந்தது முதலே சாவர முடிய கஷ்டமா இருக்கும். சில பேர் பிறந்ததுலேருந்தே மரணிக்கிற முடிய வசதியா இருப்பாங்க. எல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள கர்ம நிலை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அந்த என்னதான் நமக்கு ஜாதகத்தில பிரச்சனைகள் இருந்தாலும், இறை வழிபாட்டு மூலியமா நம்மளுடைய பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்ள முடியும். அதுக்கு ரொம்ப பலன் தரக்கூடிய பூஜை எதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயண பூஜை. நமக்கு என்னது செல்வத்தை சேர்க்கக்கூடியது சத்யநாராயண பூஜை நமக்கு ரொம்ப பலன கொடுக்கக்கூடியது. அப்ப அந்த பூஜைய எப்படி பண்ணலாம்? அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆண், பெண், சிறுவர்கள், குழந்தைகள் இதெல்லாம் நம்ம பேதம் பார்க்க தேவையில்ல. அனைவருமே தெரிஞ்சவங்களும் பண்ணலாம். இதை எந்த காலகட்டத்தில பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி காலகட்டத்தில பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு. பௌர்ணமி தொடங்குறதுக்கு 3 நாளைக்கு முன்பும் தொடங்கணும். அதுக்கு 3 நாளைக்கு முன்பு நீங்க தொடங்கி, அடுத்து 3 நாள் முடிஞ்சதுக்கு பின்பு 3 நாள், ஆக மொத்தம் 6 நாள் மாசத்துக்கு பண்ணணும். அப்ப 27 பௌர்ணமிக்கு இது மாரி செய்யணும். இப்படி 27 பௌர்ணமிக்கு நீங்க செஞ்சு வரையில, வாழ்க்கையில மிக மிக மிகப்பெரிய முன்னேற்றத்த நமக்கு குடுப்பாங்க. சத்யநாராயண பூஜை செய்யும். இந்த பூஜையின் பலன் குடுக்கும். அப்ப சத்யநாராயண் அது பூஜை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயண் படம் வாங்கிக்கணும். சத்யநாராயண படத்தில வாங்கி என்ன பண்ணணும்னா, அதுக்கு நம்ம அலங்கரிச்சு, பூ மாலைலாம் போட்டு, வாசன திரவியம் தடவி, மஞ்சள் பிள்ளையார் 2 பிடிக்கணும். மஞ்சள் பையன் என்ன பண்ணணும், 2 பிடிச்சு, அதில 1ல என்ன பண்ணணும்னா, விநாயகர நம்ம எழுந்தருளச் செய்யணும். 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வத்த எழுந்தருளச் செய்யணும். உங்களுக்கு மந்திரம் தெரியல அப்படிலாம் பயப்பட தேவையில்ல. எனக்கு மந்திரம் தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மந்திரம் தெரியாம நான் எப்படி பணிப்பேன்? குலதெய்வத்த கூப்பிடுவேன். நான் எப்படி மந்திரம் தெரியாம கணபதிய கூப்பிடுவேன்? ஒண்ணுமே சொல்ல வேணாம். வயல் பிள்ளையாரே! உம்மை நான் வணங்குகிறேன் போதும். இல்லன்னா வெள்ள விநாயகா, இல்லன்னா பாலகணபதி, இப்படி ஏதாச்சும் உங்களுக்கு செல்ல பேர்ல சொல்லி நீங்க கணபதிய கூப்பிட்டாவே என்ன பண்ணுவாரு? கணபதி பெருமான் அருள கொடுப்பாரு. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? அதுவும் உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அவ்வளோதான். இத சொல்லிக்கங்க. இத சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு இது இருக்குல்ல, இன்னொரு மஞ்சள் பிள்ளையார்ல மொத்தம் 2 மஞ்சள் பிள்ளையார்ல 1 கணபதியாவும், இன்னொன்னு உங்களோட குலதெய்வத்தையும் நீங்க என்ன செய்யணும்? எழுந்தருளச் செய்யணும். அப்ப இன்னொன்னு வந்து ஓம் குலதெய்வமே நமக, ஓம் குலதெய்வமே நமக. அப்படி இத சொல்லலாம். இல்லன்னா என்ன செய்யலாம்? ஓம் குலதேவதாபியம் நமக, ஓம் குலதேவதாபியம் நமக. இத நீங்க சொல்லி வரலாம் ஒரு இதில. இப்படி மலர கொண்டு அர்ச்சிக்கணும். நல்லா என்ன பண்ணணும்? நல்லா இந்த 2 மஞ்சள் பிள்ளையாருக்கு, ஒண்ணு குலதெய்வத்தையும், இன்னொன்னு விநாயகர் பெருமானையும் வணங்கி என்ன பண்ணா, மலர்கள கொண்டு அர்ச்சிக்க வேணும். அர்ச்சு நீங்க இப்படி செய்யல என்ன ஆகும்? அடுத்து சத்யநாராயண மந்திரம் தெரியல என்ன அப்படின்னா, ஒண்ணு சங்கல்பம் வச்சா போதும். சத்யநாராயணன்ட்ட என்ன பண்ணணும்னா, முழுமையா கால்ல அவரோட போற்றால விழுந்து, பரிபூர்ணமா எனக்கு தனப்பிராப்தி கிடைக்கணும். வறுமை நீங்கணும். செல்வ வளம் எனக்கு கூடணும். என்ன இப்படி நீங்க நல்லா வேண்டி வணங்கையில என்ன பண்ணும்னா, வாழ்க்கையில உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகி, பொருளாதார நிலை உயர்வடைச் செய்து, என்ன செய்யலாம்? நீங்க 27 பௌர்ணமிக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 6 நாட்கள் பூஜை. தொடங்குறதுக்கு முன்பு 6 நாள் 3 நாளும், பௌர்ணமி வந்ததுக்கு பின்பு 3 நாளும், இப்படி நீங்க வந்து 6 நாள் மாசத்துக்கு. இப்படி 27 முறை செய்யல, மிகப்பெரிய ஒரு மாற்றத்த அந்த சத்யநாராயண பூஜை உங்களுக்கு குடுக்கும். செய்து பாருங்க, வெற்றி அடைங்க. ஓம் நம சிவாய! சிவாய நமோ!